ஹயகிரீவ மட்டி எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோமா? அதுக்கு தேவையான பொருட்கள். ஓகே, 1 கப்பு அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி 2 hours நான் சோக் பண்ணியிருக்கேன். 2 hours சோக் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கடலை பருப்பு எடுத்த சேம் அளவுக்கு ஜாகரி பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு கேஷ்யூ, கொஞ்சோண்டு கிஸ்மிஸ், அப்புறம் ஒரு ஸ்பூன் இலச்சி பவுடர். அவ்வளோதான். ஓகே, ஷால் வி ஸ்டார்ட் டு குக்? முதல் குக்கர் எடுத்துக்கணும். அதில் கடலை பருப்பு போட்டுக்கணும். அப்புறம் அதை பாயில் பண்ண தேவையான வாட்டர் போட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து குக்கரை மூடி பற்ற வச்சுட்டு விசில் வச்சிடலாம். இது வந்துட்டு மொத்தம் 5 விசில் விடணும். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபியோட ஹிஸ்டரியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த ரெசிபி வந்துட்டு ஒரு கொங்கணி ரெசிபி. கொங்கணி மீன்ஸ் வெஸ்ட் சைடு ஆஃப் கர்நாடகா, அந்த சைடு உள்ள ரெசிபி. இந்த ரெசிபி எப்போ உருவானுச்சு அப்படின்னா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் உடுப்பி அதோட சரௌண்டிங் லொகேஷன்ஸ்ல வந்துட்டு ஒரு ரொம்ப பஞ்சம். அந்த பஞ்சத்தை போக்குறதுக்காக அவங்களுக்கு என்ன பண்றதுன்ட்டு தெரியல. அந்த டைம் அவங்கள்ட்ட இருந்தது வந்துட்டு ஸ்டோரேஜில் அவங்க வச்சிருந்தது கடலைப்பருப்பு, சர்க்கரை, அப்புறம் தேங்காய். வந்துட்டு ஆப்வியஸ்லி அது கடற்கரை ஓரங்கிறதுனால அங்கே தேங்காய் நிறையா கிடைக்கும். அப்புறம் அவங்கள்ட்ட மாடுங்கள்லாம் இருந்தனால நெய்யும் வந்துட்டு அவங்கள்ட்ட இருந்திருக்கு அந்த டைம்ல. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு கடலைப்பருப்பு, சர்க்கரை, தேங்காய் எல்லாம் சேர்த்து ஒரு ரெசிபி ஒன்று செஞ்சு இவங்க கிருஷ்ணாவுக்கு வந்துட்டு தந்திருக்காங்க, லார்ட் கிருஷ்ணாவுக்கு. அந்த லார்ட் கிருஷ்ணா வந்துட்டு அந்த ரெசிபியை டேஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப பிடிச்சி போயிட்டு அவங்களோட பஞ்சத்தை மட்டும் போக்காம அது இல்லாம ஒரு வரமும் அவங்களுக்கு தந்தாங்க. என்ன வரம்னா, அவங்க வந்துட்டு ஒரு பிரிஞ்சால் சீடு வந்துட்டு அந்த ஊர்க்காரங்களுக்கு வரம் மாதிரி ஒன்று தந்தாங்க. அந்த பிரிஞ்சால் சீடு வந்துட்டு அவங்க விளைய வச்சாங்கன்னா அந்த பர்டிகுலர் பிரிஞ்சால்ல மட்டும் உவர்ப்பு டேஸ்ட்டும் கசப்பு டேஸ்ட்டும் வந்துட்டு இருக்கவே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு பிரிஞ்சால் அது. அது வந்துட்டு மட்டி பிரிஞ்சால்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் அதே சேம் சீட்ஸை வந்துட்டு வேற எங்க விளைய வச்சாலும் அந்த டேஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்காது. இதுதான் இந்த ரெசிபியோட ஹிஸ்டரி. 5 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, 5 விசில் வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். காற்று போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ. ஓகே, கடலை பருப்பு வந்துட்டு இந்த மாதிரி தான் பாயில் ஆகிருக்கணும். முழுசாக இருக்கணும். பட் கையில் இது பண்ணால் இந்த மாதிரி மசியணும். அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இப்போ பாயில் ஆகிருக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இரும்பு கடாய் வந்துட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு ரொம்ப ஏற்றது. இரும்பு கடாயில் நான் டேஸ்ட் வந்துட்டு நல்லா வரும். அதற்காக நான் இரும்பு கடாய் வந்துட்டு எடுத்திருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் ஜாகரி பவுடரை சேர்த்துக்கிறேன். ஓகே, அது மெல்ட் ஆகிறதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன் நான். இது வந்துட்டு மெல்ட் ஆகிக்கட்டும். ஜாகரி பவுடர் மெல்ட் ஆனதும் இப்போ இந்த கடலை பாயில் பண்ண கடலை பருப்பை அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம்.
இதில் ஒரு 2 minutes வந்துட்டு நம்ம பாயில் பண்ணணும். ஜாகிரி போட்டு 2 minutes பாயில் ஆனதும் இந்த தேங்காவை வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். நம்ம தேங்காவும் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த அரோமாவே வந்துட்டு சூப்பராக இருக்கும். தேங்காய் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு 2 minutes திருப்பி பாயில் பண்ணணும். இந்த இதை அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சமா நெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டூ மினிட்ஸ் வந்துட்டு இப்போ பாயில் ஆகட்டும். நான் சிம்மில் வச்சிருக்கேன். சிம்மில் ஒரு 2 minutes வந்துட்டு பாயில் ஆகட்டும். இப்போ ரெசிபி வந்துட்டு திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம இலச்சி பவுடரை சேர்த்துக்குவோம். இலச்சி பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் முந்திரி திராட்சை வந்துட்டு நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு எவ்வளோ சர்க்கரை முக்கியமோ அதே மாதிரி நெய்யும் வந்துட்டு அவ்வளோக்கு முக்கியம். ஏன்னா இது கிருஷ்ணாவுக்காக பண்ணுறதுனால கிருஷ்ணா இஸ் ஆல்வேஸ் லவ்ஸ் தி கீ. ஸோ இந்த ரெசிபிக்கும் நம்மளுக்கு கீ வந்துட்டு ஜாஸ்தி தேவைப்படும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நிப்பாட்டிடலாம் ஸ்டவ்வை. இந்த ரெசிபி சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்னதுன்னா, நல்லா வாழை இலையில இந்த ரெசிபியை வச்சுட்டு நல்லா கேப் விட்டுட்டு அதில் சும்மா ஒரு லைட்டாக ஒரு நெய் விட்டுட்டு சர்வ் பண்ணணும். இதுதான் வந்துட்டு இந்த ரெசிபி சர்வ் பண்ணுற மெத்தட். அவ்வளோதான். ஹை கிரேவி மட்டி ரெடி. டேஸ்ட் இட் அண்ட் என்ஜாய்.